நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோச் பூங்கா பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆகிட்டு மணலை மீன் பிடிக்க வந்திருக்கோம். சொல்லப்போனால் மணலை மீன் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்திருக்கோம். நானும் சாமான் தான் வந்திருக்கோம். அவங்க வந்து ஸ்டிக்கை போட்டு ஜபிக்கு போட்டு பார்த்தாங்க, ஜபிக்கு விட்டுட்டாங்க. அடுத்து கட்டை போட்டுட்ருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் இதில் நிற்காங்க. அவங்களே இங்கே இன்றைக்கி வந்ததுனால அவங்களே மீட் பண்ண முடிஞ்சிருக்கு. அவங்க சொன்னாங்க நம்மளை மீட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. நம்ம தான் அவங்கள மீட் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால். சரி பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நம்ம தூண்டி போட ஆரம்பித்தோம். நம்ம சப்ஸ்கிரைபரும் தூண்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க கையில் கொடுத்துருக்கோம். ஒரு மீனாக தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அவங்களும் ஒரு போட்டில் நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போ காட்டினாங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி நம்ம இங்கே பிடிக்கிறதே நம்ம பதிவிட்டுருவோம் அப்படின்னு நினைக்கேன். மணலை இல்லை ஓரா பனிச்சத்தை ஏதாவதுனாலும் கடிக்கும். மாவுக்கு பிடிக்க தான் செய்யும். அந்த அண்ணனும் நிறைய பிடிச்சாங்க மீன். ஓரா மீன், ஏஞ்சலு முன்னாடி நிற்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிடிச்சாங்க. இப்போ தான் நம்ம பதிவிட ஆரம்பிச்சிருக்கோம். சாமானில் வந்து தூண்டி கட்டிடுறதுல மும்மரமாக இருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் கடி இல்லை விசேஷமாக. வந்துட்டு அண்ணனுக்கு ஒன்று வந்துட்டு அந்த வருது வருங்க. என்ன மீன்? இல்லை ஊடகம். ஊடகம் பாறை கிடையாது. ஊடகம்னு ஊடகம் அப்படி தூக்கிட்டேன். இதான் பாருங்க ஊடகம். நல்ல சைஸ் மீனாக பிடிச்சிருக்காங்க. மீன் பிடிச்சது அண்ணன் தான். பாறை மீன்லாம் பிடிச்சாங்க. அடுத்து என்ன மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து இறைய வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இறால் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து மாவு யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து மெயினாக மணலை மீனுக்காக தான் வந்தோம். மணல் மீன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். கடிக்க ஆரம்பித்தோன்னா நல்லா கடிக்கும். நல்லா மாட்டிட்டு பார்த்தீங்களா? இது வந்து ஊடக மீன். கறிக்கு சூப்பராக இருக்கும். அண்ணன் பிடிச்ச மீனையும் காட்டுறேன். கவரில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாரு பாறைலாம் கிடக்கா. பாறை, ஓரா, ஏஞ்சல்லாம் பிடிச்சாங்க. எல்லாம் ஊற்றி உள்ளே போட்டாங்க. ஐயோ போவோம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ணா அடுத்து ஒன்று பிடிச்சாங்க. பாறை பாறை மீன் நம்மட்டுருக்கு. என்ன துளுத்துட்டு எடுக்க போயிருங்க. சட்டப்பட்ட 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 பாறை கொட்டி அடிச்சிருக்கு. நல்லா சைஸ் பாறையாக தான் அடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? அடுத்த தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இறால் தான். அங்கே பாருங்கள் அண்ணா அதை வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து மாவு யூஸ் பண்ணுறோம். சம்பளம் மாவு கட்டி மைதா தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால தான் நமக்கு வேறு மீன் கடிக்க மாட்டேங்கி. மணலை கடித்தா நல்லா கடிக்கும். ஆனால் மணலை வந்து இறால் அதிகமாக எடுக்காது. 90% எடுக்காது. அடிச்சுட்டு அடுத்து பாறை. பாறை நல்லா மேயுது. அடுத்த பாறை தான் பிடிச்சிருக்காங்க பாருங்க. இறால் போடுறது தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. கொஞ்சம் சைஸ் பாறையாகவே தான் கடிக்கி. நம்ம இப்போ ஜபிக்கு போட்டாலும் பாறைகள் மாட்ட தான் செய்யும். அதுக்கு என்ன செய்ய பாஸ்டர், ஒவ்வொன்றும் லாஸ் ஆக தான் செய்யும். அண்ணன் அடுத்த கலகத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ பாருங்க போட்டு கொஞ்ச நேரத்தில் அடிச்சிருவா பாருங்க. தூண்டி போட்டாங்களா. ஏன்னா இறால் போடுறாங்க பார்த்தீங்களா. பாறை நினைச்சா கட்டாயம் எடுத்துருவான். அந்த மிதப்பு குச்சி மாதிரி தூக்கி நிற்க பாருங்க. அவங்க மிதப்பு அந்த மிஸ் ஆகிட்டு. எல்லாருமே மயில் ரேகை தான் போட்டிருக்கோம். இது என்ன மிதப்பு அப்படின்னு கேட்டுருவீங்களா, அதுக்காக சொல்கிறேன். மயில் ரேகை ஈயம் போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா நட்டுக்கு நிற்கும். மீன் கடிச்சிட்டுனா உள்ள அமுக்கும். அதான் சின்ன சின்னதாக கடிக்குன்னு நினைக்கிறேன். மாட்டிட்டு ஆஹா இப்போ வேறு மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க. ரகரகமாக மாட்டுது பாருங்க. இல்லை இல்லை பன்னிச்சத்தை கிடையாது.
இது வந்து இந்த நம்ம குருவலை சொல்கிறோம்ல அது கூட சேர்ந்தது தான். கருமுதலைன்னு ஒரு மீன் சொல்லுவாங்கள்ல அது கூட சேர்ந்தது. ஒன்று மதனம் 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 கருமுதலை வந்து வெள்ளை கலரில் இருக்கும்ண்ணே. ஆ சொல்லுது என் கணவனால என் ஜவிக்க கொண்டு போயிட்டு கல்லு நல்லா முழுங்கிட்டு முள் போச்சா வந்துட்டா. ரைட். இந்த பாருங்க நீங்கள் பார்க்கும்போதே பிடிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு மதனம் மீன் பிடிச்சிருக்காங்க, பாறை மீன் பிடிச்சிருக்காங்க, குருவலை பிடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன மீன் மாட்டுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ணா அடுத்து தூண்டி போட்டாங்க, மதனத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு அடுத்த கடிக்க ஒரு கடிக்க பாருங்க, டபக்கு டபக்குன்ட்டு சிறுசாக கடிக்கி திடீர்னு பரிசு கடிச்சிடும். அடிச்சுட்டு 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 பாறை, அடுத்து பாறை. சரிங்களா, அடுத்து பாறை தான். அண்ணனுக்கு இற வேற காலி ஆயிடுச்சு, அதான் ஒரு பிரச்சனை. இன்னும் ஒரு துண்டு என்னமோ இருக்குது, போட்டு பார்ப்பாங்க, பார்ப்போம். நம்ம இறைய மாற்றிட்டோம், நம்ம எல்லாரும் மாவு போட்டோம். அடிச்சா போச்சு வந்துட்டா. ஏ அப்பா பார்த்து பார்த்து பொறுமை பொறுமை. ப்ரோ எப்படியோ மீனை பிடிச்சிட்டாங்க. சட்டக்குன்னு உள்ளே இழுத்தவொடனே ஒரு ரவுக்கு அமுக்கு நேரம் வெளியே வந்து இந்த மாதிரி விழுந்துட்டு. சூப்பர், நம்ம ப்ரோ மீன் பிடிச்சாரு. இவ்வளோ நேரம் கேட்கல, ஒன்றுமே பிடிக்கலையே நினச்சேன். எந்த ஏரில் அடிச்சிருக்கான்? எதுலேயுமே அடிக்கலை. இல்லை இதில் தான் அடிச்சிருக்கேன். அடியா சிப் ரைட் ரைட் ரைட். மீன் பாறை மீன் பிடிச்சாச்சு எப்படியோ வெற்றிகரமாக. அந்தா அண்ணன் ஒன்று பிடிச்சாங்க பாறை. அடுத்தடுத்து பாறை தான் பிடிக்கும் சொல்ல போனால். சரி, இதை எடுத்து போட்டுட்டு நம்ம அடுத்து எதாவது கடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு, மணி வந்து 7 மணிக்கு ஆக போகுது. நம்ம இப்போ வந்து இறையை பிக்கப் பண்ண போனோம். இப்போ வந்து மீனை தான் வெட்டி போடுறாங்க. மீனும் ஒரு 2 ஆளை நம்ம மடித்து வீச்சோலை போட்டோம். வீச்சோலை போட்டு இறையை பிடிச்சி வந்தோம். பிடிச்சி வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. மீன் கடிக்கி, மீன் மாட்டாக தான் மாட்டிக்கி. பார்ப்போம், தொடர்ந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் கடிக்கும் அப்படின்னு நம்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. சாம்பல்லாம் ஒன்று பிடிச்சாங்க. என்னது பாரதனா? அதுதான் நினைக்க அந்த என்ன மீன் பார்ப்போம். பாரதம், பாறையே தான் பிடிச்சிட்டாங்க. துணியில் மாட்டிட்டா. அதான் கையில் கொடுத்த, இல்லைம்மா ஸ்டிக்கையாக தூக்கணும் மேலே. தான் மாட்டி வந்து நம்ம ப்ரோவும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் விசேஷம் கட்டியில் தண்ணியை நல்லா இழுத்து போக ஆரம்பிச்சிட்டு, அதான் பிரச்சனை. நம்மளும் ரொம்ப நேரம் போட்டுட்ருக்கோம், கடியே இல்லை. குட்டி குட்டி பாறை மீன் தான் சிலப்பு சிலப்புன்ட்டு அலையுது. விசேஷமாக கடியே இல்லை. பாறை மீன் கடிக்குது, ஆனால் மாட்ட மாட்டேங்கி. நம்ம ப்ரோ வந்து தூண்டி தான் போட்டுட்ருக்காங்க. சாமுவலில் வந்து ஜபிக்கில் மாறிட்டாங்க. யாருக்குன்னா ஒரு ஜபிக்கு விட்டாச்சு. நான் அடுத்த ஜபிக்கை போட்டு அடித்து பார்த்துட்டு என்ன தான் நடக்கு அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இதில் இல்லைன்னா அதில் அப்படின்னு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம சாமுவல்னு நான் நம்ம சப்ஸ்கிரைபர் 3-4 பேர் தூண்டி போட்டோம். விசேஷம் மீன் பிடிக்கல, ஆனால் அந்த அண்ணன் சூப்பராக பிடிச்சாங்க. பாறை அடுத்தடுத்து கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ரால் போட்டிருந்தாங்க, நல்லா பிடிச்சாங்க. நம்ம வந்து மெயினாக மணலை மீனுக்காண்டி வந்தோம். இன்றைக்கி மணலை மீன் இறக்கமே கிடையாது. அதனால் ஒரு மணலை கூட பிடிக்க முடியல. சாமுவல்னு ஒரு பாறை 2 பேரை பிடிச்சிருந்தாங்க. நம்ம அங்கிட்டு போயிட்டோம், அதான் ஒன்று. நம்ம இறை பார்க்குறக்காண்டி வீச்சோலை எடுத்துகிட்டு போனோம். அங்கே போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி 2 மீன் பிடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி காட்டுற அளவுக்கு விசேஷம் மீன் இல்லை. நம்ம அதனால் நம்ம எப்போவுமே ஒரு ஸ்பேர், ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை ஏதாவது ஒன்று கொண்டு வருவோம். ஸ்டிக் தூண்டி போட வரோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். ஒரு லூரு இல்லை சாஃப்ட் லூரு, அப்படியே ஒரு மாற்றி மாற்றி எதாவது கொண்டு வரோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தூண்டிக்கு வந்தாலுமே வீச்சுவலை மெயினாக கொண்டு வருவோம். ஏன்னா வீட்டுக்கு வெறுங்கையோடு
வீசிக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற பீச் வலையும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நேராக நம்ம கொடைக்கு தான் போகிறோம். கொடைக்கு போய் பீச் வலை போட்டு பார்க்க போகிறோம். ஏதாவது கறிக்கு மீன் பிடிக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க அங்கேயும் போயிடுவோம். நம்ம அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எரிஞ்சு பார்த்துருவோம். பக்கத்தில் போக முடியாது, எரிஞ்சோன்னு காட்டுறாங்க. இந்த ஓரத்தில் தான் இருக்கு. நம்ம வீசினதில் இப்போ மீன் வந்திருக்கு. ஆனால் சேரும் சகதியமாக இருக்குது. இப்போ கழுவிட்டு உடனே காட்டுற மாதிரி இருக்குது. இந்த மீனை நம்ம முதல்ல காட்டியிருப்போம். உங்களுக்கு அழுக்காக தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ கடலோ இல்லை ஓடையோ எதாக இருந்தாலுமே சேரு சகதி நிறைஞ்ச இடத்துல தான் மீன் ஒதுங்கும். நம்ம அதனால தான் அப்படி காட்டணும். இப்போ நல்லா அலசி வச்சுருக்கோம் பாருங்கள். மீன் அப்படியே மேட்டாக்கில் தான் நிற்கும். அழிகளை படுத்துலாம் கிடக்காது. இப்போ பாறை மீனை பாருங்க நண்பா, எவ்வளோ பாறை மீன் பிடிச்சிருக்கோம். நீ ஜபிக்கு போட்டு இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம். ஜபிக்கிற பாறை மாட்டல நண்பா, அவ்வளோ பாறை மாட்டிருக்கு. ஒரு வீட்டு குழம்புக்கே தேறிடும். மிச்சம்தான், ஒரே வீச்சு தான். அங்கே பாருங்கள், இது குறுங்க இவ்வளோ குறுங்க மாட்டிருக்கு. பாலை மீன் மாட்டிருக்கு பார்த்தீங்களா, எப்படி இருக்கான் பாருங்கள், தகன்னு. இதை அப்படியே ஒரு பொரியலை போட்டு இதை அப்படியே ஒரு குழம்பு வச்சு அப்படி சாப்பிட்றீங்க, அப்படி இருக்கும். அப்படி இதெல்லாம் ஒரு கருவாடு ஆக்கி இதெல்லாம் கருவாடு ஆக்கிக்கலாம், இல்லை பொரிச்சிக்கலாம். நிறைய நண்பர்கள் கேட்குங்க, இந்த மீனை சாப்பிட்லாமா, முள்ளாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்குங்க. நம்ம இதை ஷார்ட்ஸ்லேயே சாப்பிட்டே காட்டியிருக்கோம். நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் இதை. இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, முள் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் மொருவை பொரிக்கணும். மொருவை பொரித்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மீனில் வந்து முள் அதிகமாக உள்ள மீன் எப்போதுமே நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வாழை மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு ருசியாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, மீனை சாப்பிட முடியாது. அதே போல் தான் இதுவும். பொரித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஆனால் மொருவை பொரித்து சாப்பிட்ணும். அதுதான் ஒன்று. சரி, அடுத்து நம்ம ஒன்று வீசி பார்ப்போம். அதில் எது மீன் வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் முதல்ல காட்டிடுவேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பீச் வேலை சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வலை விட்டு மீன் பிடிக்கிற வீடியோஸ், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வித்தியாசமாக யோசிச்சு போட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாம் உங்களுக்காக. நீங்கள் பார்ப்பீங்க, நமக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவில் ஷேரிங் நடக்க மாட்டேங்குதுன்பா. நிறைய பேருக்கு இன்னும் பெரிய ரீச் ஆகாமலே இருக்கும். சரி, அடுத்து நம்ம மீனை பிடிச்சிட்டு அடுத்து வரேன். பாருங்க, இந்த ரவுண்டு வீசினோம், பாறை மட்டுமே வந்திருக்கு. நமக்கு இந்த சின்ன சைஸ் பாறை வேண்டாம். சரிங்களா, இந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமாக பெருசாலாம் படலை, ஆனால் பாறைன்ட்டுருக்கு. நிறைய மீன் காட்டிடலாம்னு நினச்சேன், விசேஷமாக மீன் காட்ட முடியல. இந்த இதில் இருக்குது, இது ஃபுல்லாக பாறை, இது ஃபுல்லாக குறுங்க. உங்களுக்கு முதல்ல காட்டினால அதே தான், அவ்வளோதான் கிடக்கு. இப்போ பிடிச்சதில் இவ்வளோ தான் வித்தியாசம். ஒரு கவர் ஃபுல்லாக வச்சுக்கோங்க பாருங்கள், அவ்வளோ. இது ஃபுல்லாகவே பாறை தான். நம்ம பாறை வந்து ஒரு வீட்டுக்கு போதுமான அளவுக்கு பிடிச்சிட்டோம். இதே போல் மற்றொரு வீடியோவிலையும் சந்திப்போம் நண்பர்களே. நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாய், see you, டாடா.